அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மணி ஆஃபர் பண்ணியும் இந்த அஃப்சல் பாய் நோ சொன்னது எதுக்குன்னு பார்க்கலாம். ரோடில் அஃப்சல் பாய் டிசேபிள் பாய் அவர் போயிட்டுருக்கும்போது அவருடைய புக்ஸ் தவறி கீழே விழுது. பின்னாடி வந்த ஒரு நல்ல மனிதர் அவருடைய புக்ஸ் எடுத்து அவர் கொடுக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த பாய் கையில் விரல்களே இல்லை. ரொம்ப பரிதாபமான ஒரு கை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் எதுக்குப்பா உனக்குன்னு கேட்கும்போது, நான் தான் எழுதுகிறேன், படிக்கிறேன், ட்ராயிங் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அட போப்பா, உன்னால் எப்படி பண்ண முடியும்னா, கண்டிப்பாக என்னால் முடியும், பாருங்கள் என்னுடைய பேர் அஃப்சல், நான் எழுதி காமிக்கிறேன்னு அவங்க பியூட்டிஃபுல்லாக அழகாக எழுதி காமிச்சாரு. அது பார்த்து அவங்க திகைத்து நின்று, சரி நான் இன்னைக்கு வெளியில் நல்ல விஷயத்துக்கு தான் கிளம்புனேன், என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது, இது வாங்கிக்கோ வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது அஃப்சல் பாய் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பாக இந்த பணம் எனக்கு வேண்டாம், அப்புறம் நான் லைஃப் லாங் வாங்கிறதுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பேன், நான் பெக்கிங் அப்புறம் பண்ணதான் போயிடும், நான் லேசி ஆகிடுவேன், நான் லேசி ஆகிட்டேன்னா என்னால் படிக்க எழுத முடியாது, முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சுப்ஹானல்லாஹ்.